أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த அல் குர்ஆன் தஃப்சீர் வகுப்பில் சென்ற வாரம் சூரத்து தகாசுர் அதிகம் தேடுதல் என்கின்ற அத்தியாயத்தின் முதலாவது வசனத்தை அல்ஹாக்கும் தகாசுர் என்கின்ற வசனத்துடைய விளக்கத்தை பார்த்தோம். அந்த வசனத்தில் அல்ஹாக்கும் தகாசுர் உங்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்பது உங்களை பராக்காக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், ஹத்தா ஜுர்தும் அல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் வரை, கபர்களை ஜியாரத் செய்யும் வரை என்று சொல்லப்பட்டது. அதுவரையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய இந்த வகுப்பில் சுருக்கமாக கபர்களை ஜியாரத் செய்யும் வரையில் என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதனால் கபர்களை ஜியாரத் செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை இந்த வகுப்பில் ஞாபகப்படுத்தலாம் இருக்கிறது. அங்குள்ள சகோதரர்களே, கபர்களை ஜியாரத் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகும். கபர்களை ஜியாரத் செய்வதை பொறுத்தவரையில் அதை நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அல்லது பிதஅத்தான முறை என்று சொல்லலாம். இது மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட, மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள், இது பிதஅத். இது எப்படி என்று கேட்டால், உதாரணமாக கபருக்கு போறது, இந்த கபர் அடியில போய் அந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அந்த இடத்துல நாம துஆ செய்யற, உதாரணமாக, யா அல்லாஹ், இவர் ஒரு நல்ல மனிதர், இவருடைய பொருட்டால் அல்லது இவருடைய சிபாரிசால் எனக்கு இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பது. மையத்திடத்துல கேட்கிற இல்லை, அல்லாஹ்விடத்துல தான் கேட்கிறோம். ஆனா கேட்கிற இடம் கபரடி, கேட்கக்கூடிய முறை அல்லாஹ் கிட்ட நாம நேரடியாக கேட்காம இவரை வச்சு நாம கேட்கிறோம். இது பிதஅத்தான முறை, இது மார்க்கத்தில் கூடாது. அதே போன்ற இன்னொரு முறை இருக்கிறது, ஷிர்கான முறை. அது என்னன்னா, கபரடியை போய் கபரில் அடங்கப்பட்டிருக்கிற அவர்கிட்டயே கேட்கறது. ஏற்கனவே சொன்ன பிதஅத்தான முறைன்றது அவர்கிட்ட கேட்கற இல்லை, அல்லாஹ்கிட்ட தான் கேட்போம். ஆனா இவரை அந்த அடங்கப்பட்டிருக்கிற ஆளை வச்சு கேட்போம். இவர சிபாரிசில, இவர பொருட்டால, இவர நன்மைகளால அப்படின்னு கேட்கறது. ஷிர்காக நாம் என்ன சொல்றது, அவர்கிட்ட கேட்கற இல்லை, அதாவது அவர்கிட்டயே கேட்கறது ஷிர்கான முறை. பிதஅத்தான முறை அவர்கிட்ட நாம போய் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கிறோம். அந்த இடத்துல போய் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கிறேன், அல்லாஹ் இவர பொருட்டால மன்னிச்சுக்க, இவர பொருட்டால இல்ல இவர சிபாரிசால இந்த நோய் இல்லாமல் ஆக்கு என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்போம். ஆனா அவரை வச்சு, இது பிதஅத்தான முறை, இது கூடாது. அடுத்தது நாம சொல்ற ஷிர்கான முறை என்னது, அவர்கிட்டயே கேட்கிற, அல்லாஹ் விட்டு போட்டு. உதாரணமா பெரும்பாலும் இது அவுலியா மாற கபரடியை போய் கேட்பாங்க. அவர்கிட்ட போய் எனக்கு உதாரணம் ஒரு வலியில பேரை சொல்லி, நீங்க இந்த நோயை குணப்படுத்துங்க, இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தாங்க, இல்லாட்டி கெட்ட விஷயத்தை இல்லாமல் ஆக்குண்டு அவர்கிட்டயே கேட்கறது, இது ஷிர்கான முறை. அல்லது அந்த இடத்துல போய் அவருக்காக அறுத்து பலியிடுதல், அவருக்காக நேர்ச்சி செய்கிறதல், இதெல்லாம் ஷிர்கான முறை, இது ஷிர்க். அப்ப அந்த இடத்துல போய் அல்லாஹ் கிட்ட அவரை வச்சு கேட்கறது பிதஅத், அவர்கிட்டயே நேரடியாக கேட்கறது இது ஷிர்க். இன்னும் கொண்டிருக்கிறது, இது மார்க்கம் அனுமதித்த முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் உங்களை கபர்களை போய் நீங்க விசிட் பண்ண கூடாது, ஜியாரத்தை போய் சந்திக்க கூடாது, அதாவது மக்பராக்களுக்கு நீங்க போகக்கூடாது
என்று நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆখিরা, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாம் அவருடைய ஆரம்ப காலத்தில் மக்கள் சரியா ஈமான் உள்ளத்துல ஃபிக்ஸ்ட் ஆகல, தௌஹீத் நல்ல ஆழமா உள்ளத்துல பதியல்ல. அதனால கபர் அடிய போனா ஒரு பயம் வரும், கபருக்கிட்ட போனா ஒரு வகையான உணர்வு மாற்றங்கள் வரும். அதை வச்சு கபர் அடிய போறார்கள், அல்லாஹ்கிட்ட கேட்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க தொடங்கிடுவாங்க என்றதுனால ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிருந்தாங்க. மையவாடிக்கு யாருமே அடக்கிறதுக்கு மட்டும்தான் போகலாம். திரும்ப மையவாடிக்கு போய் நாம் அந்த இடத்துல இருந்து மறுமையை பற்றி சொர்க்க நரகத்தை பற்றி எவ்வளவோ பெரிய ஆக்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க என்று சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்காக துவா செய்யறது, நமக்காக துவா செய்யறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டுச்சு. புறவு சொன்னாங்க, ஃபஸூருஹா, நீங்கள் அதை ஜியாரத் செய்யுங்க, ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆখিরা, அது மறுமை நாளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று. அப்போ சுன்னா அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிங்க ஃபஸூருஹா, நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கன்னு சொன்னது 2 காரணம், 3 காரணம்னு சொல்லலாம். முதலாவது காரணம், அது மறுமையை நமக்கு ஞாபகப்படுது, நம்மளுக்கு லாபம். நம்மளோட வாப்பா மௌத்தா இருப்பாங்க, நம்ம போய் அதை நம்மளோட வாப்போட கபராடிய போய் அவரது நின்று அவங்களுக்காக துவா செய்யற நேரத்தில் நம்மளுக்கும் அது அது ஒரு ஒரு நல்ல விஷயமாகவும் மறுமையை ஞாபகப்படுத்துறதாகவும் இருக்கு. அதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா வச்சு கழித்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நீங்க அவசரமா பெய்த்தீங்க, முந்திட்டீங்க, உங்களுக்கு பின்னால நாங்களும் குயிக்க வாரத்துக்கு தான் இருக்கோம், எப்படி தெரியா என்றதை நம்ம அவர்கிட்ட சொல்றோம். அப்ப அது மறுமையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. நஸ்அலுல்லாஹ் ஸலாமத வல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றத்தை கேட்கிறோம், அந்த இடத்துல கேட்கிறோம். அப்ப அது நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். இது ஒரு விஷயம். அப்ப அந்த இடத்துல போக்குள்ள மறுமை சிந்தனையோட தான் நம்ம அதுக்குள்ள போகணும். பாப்பா மௌத்தா போய்த்தாங்க, அந்தாண்ட அடுத்த அடக்கியாச்சு, அடுத்த வாப்பட கபரை ஜியாரத் செய்ய போகணும்னு சொன்னா மறுமை சிந்தனையோடையும் மறுமை பற்றிய பயத்தோடையும் தான் நம்ம இடத்த போகணும். இது நமக்கு லாபம். இன்னும் ஒன்று, அந்த அடங்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு லாபம். நம்ம அவங்களுக்காக துவா செய்யறோம், அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யறோம், இது அவங்களுக்கு லாபம். இன்னும் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஃபஸூருஹா, நீங்க கபரை ஜியாரத் செய்யுங்க. என்ன சுன்னாவாக இருக்கிறதுனால ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்திய ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3 காரணத்துக்காகவும் போகலாம் என்று இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அந்த இகாதத்துல் லஹ்பான் என்ற கிதாபிலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடிய மையவாடிகள். சில கபர்கள் கட்டப்பட்டு அது வணங்கப்படும், அல்லது அதை சுற்றி தவாப் நடக்கும். இந்த மாதிரியாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வணங்கப்படக்கூடிய இந்த கபர்கள் இருக்கிற இடத்துக்கு நாம ஜியாரத் போவது கூடாது. எது கூடும்னு சொன்னா, பொதுவாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொது மையவாடிகளுக்கு போய் இந்த மாதிரி துவா ஓதி நம்ம மறுமையை ஞாபகப்படுத்தி அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு வரதுதான் கூடுமே தவிர, இதுதான் சுன்ன அடிப்படையிலான ஜியாரத் முறையாகும். அப்ப கபரை ஜியாரத் செய்யறது கூடுமா கூடாதான்னு கேட்டால் நம்ம உடனே கூடுமென்னு சொல்லலாம், கூடான்னு சொல்லலாம். எது கூடும்? சுன்ன அடிப்படையில அந்த துவா ஓதி நம்மளும் மறுமையை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கும் துவா செஞ்சுட்டு வாரது சாதாரணமா கூடும். அது இல்லாம அவங்களுக்கு அந்த இடத்துல போய் தொழுகிறது, அந்த இடத்துல போய் யாசின் ஓதிட்டிக்கிறது, அந்த இடத்துல போய் இபாதத் செஞ்சுட்டிக்கிறது கூடாது. இப்போ கபருக்கு போறது, நம்மளோட வாப்பட கபரடியை போறது, அப்படி இல்லாட்டி பொது மையவாடிக்கு போறது, அந்த இடத்துல போய் நம்ம மறுமையை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது, அவங்களுக்கு துவா செய்யறது வாரது, இதுதான் அந்த உள்ளதே தவிர அந்த இடத்துல போய் யாசின் ஓதிட்டிக்கிறது, அந்த இடத்துல போய் தொழுகிறது, அந்த இடத்துல போய் வர ஏதாவது இபாதத் செய்யறது, அல்லது அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு குர்பான் கொடுத்துட்டு வாரது, இது எல்லாமே மார்க்கத்துல பிதஅத்தான முறைகளாகும். அது எப்ப நம்ம அந்த அடங்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கிட்ட போய் அவங்ககிட்டே துவா கேட்கிறோமோ அது ஷிர்காக ஆகிரும். எனவே தனியப்பட்ட முறையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய வணங்கப்படக்கூடிய கபர்களை ஜியாரத் செய்வது கூடாது. பொது மையவாடிகளுக்கு நாங்கள் மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த சுன்ன அடிப்படையிலான ஜியாரத்தை செய்வது பிரச்சனை கிடையாது. அதே போல கணியத்துக்குரிய சகோதரர், இந்த ஜியாரத்தை கபர் ஜியாரத் செய்யறதுல சில விஷயங்களை நாம ஞாபகப்படுத்தணும். அதுல மிக முக்கியமான ஒன்று,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஜியல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை ஈதாக ஆக்க வேண்டாம். அந்த ஈதாக ஆக்க வேண்டாம்ன்றதுக்கு இரண்டு கருத்து சொல்லப்படுது. ஒன்று ஈதனா பெருநாள், ஈத் முபாரக்னு நாம சொல்லுவோம். அப்ப எந்த கபரை பெருநாள் கொண்டாடுற இடம் மாதிரியான ஒரு இடமாக ஆக்கிறாதே என்று அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. எனவே கபரு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய முஸ்பாத்தி மாதிரியும் இல்லாட்டி ஆக்கள் கூடுற மாதிரியும் போற மாதிரியும் வார மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முஸ்பாத்தி மாதிரி ஒரு அட்டகாசம் மாதிரி அமர்க்கலை மாதிரி அப்படி ஆக்கிடக்கூடாது. அப்படி அது கபரு ஜியாரத்துற முறை இல்லை. அதே போல அந்த ஈத்ன்றதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஈதண்டா தொடர்ந்து வாரத்துக்கு சொல்றேன். உதாரணமா வெள்ளிக்கிழமைன்றது நம்மளுக்கு ஒரு ஈத். ஏனண்டா அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாறி ஒவ்வொரு கிழமையும் வந்து கேரிக்கும். ஏன் நாம பெருநாளுக்கு ஈத்ன்றா ஒவ்வொரு வருஷம் மாறி அது வந்து கேரிக்கும், தொடர்ந்து வந்து அந்த நாளில திரும்ப வரும். இப்ப ஷவ்வால் மாதம் முதலாவது நாள் நம்மளுக்கு பெருநாள், இது ஒவ்வொரு ஷவ்வாலையும் வந்து கேரிக்கும். அதே மாதிரி ஈதுல் அல்ஹா வந்து துல்ஹஜ் மாதத்துல வந்து கேரிக்கும், நம்மளுக்கு தொடர்ந்து அந்த மாசத்துல வந்து கேரிக்கும். இதே மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல தொடர்ந்து நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமை கபருக்கு போறோம், இது கூடாது. இது ஒரு இபாதத்துக்கு நாம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இபாதத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றதும் இபாதத்துக்கு இடம் ஃபிக்ஸ் பண்றதும் அல்லாஹ் மட்டும், ரசூலுல்லாஹ் மட்டும்தான். இப்போ ஹஜ் வந்து மக்காவில் செய்யலாம்னா அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்றது ரசூலுல்லாஹ் தான், அல்லாஹ் தான். நாமளாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணே இல்லாது. அதே மாதிரி உதாரணமா பெருநாள் தொழுதுட்டு ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்கு போறோம், மக்பராக போறது, இது பித்அத்தான முறை, இது கூடாது. இது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாம சும்மா நம்ம எதேர்ச்சியா நம்ம நினைச்ச டைம்ல போறோம். ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையில, ஒரு நாளைக்கு புதன்கிழமையில போறோம், ஒரு நாள் சனிக்கிழமை போறோம், ஒரு பெருநாளைக்கு போறோம், ஒரு பெருநாளைக்கு போகிறோம். அடுத்த பெருநாளைக்கு போறது கபருக்கு போறோன்றது ஒரு ட்ரெண்டா மாறி வருது. பெருநாளைக்கு போறோம், அந்த நாளைக்கு மட்டும்தான் கபர் இதுக்கு போறோம், இதுவும் கூடாது. அப்ப கபரை ஜியாரத் செய்யறது நம்மளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துறதுக்காக போகக்கூடிய இடம். எனவே அதை ஒரு தொடர்ச்சியான ஒரு ரொட்டேஷன்ல வரக்கூடிய ஒரு இடமாக நாம ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இது நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுது போறது, இது கூடாது. இப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம ஒரு மிக்ஸான முறையில போறது பிரச்சனை கிடையாது. இதை நம்ம ஆக்கிக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. அதே போல கபர் ஜியாரத்தை பொறுத்தவரையில இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம் சுருக்கமாக. முதலாவது, இந்த கபரை ஜியாரத் செய்ய போற நேரத்தில் முதல்ல இந்த துவா ஓதும். இப்போ நாம மையத்தடக்க போறோம் நிறைய, அல்லது அந்த ரோட்டால போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. இந்த துவா ஓதணும். இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த துவா ஓதுறது மிக முக்கியமானது. துவா தெரியாதவர்கள் கட்டாயம் அதை பாடமாக்கி கொள்ளணும். அதே போல கபருக்குள்ள மக்பராக்குள்ள போற நேரத்துல ஸ்லீப்பர் போட்டுக்கு போகலாமா போக இயலாதான்ற ஒரு கருத்து வேறுபாடான விஷயம் இருக்கு. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் ஒன்று வருது. என்னன்னா, ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு சில சஹாபாக்கள் போய்க்கிறாங்க. மக்பராக்குள்ள போக்குள்ள ஒரு ஆள் வந்து ஸ்லீப்பரோட போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ஸ்லீப்பர் வகையை சொல்லி நம்ம பாட்டான்னு சொல்லுவோம், இல்லாட்டி வேற ஸ்லீப்பர் ஒரு பேர் இருக்குதானே, அப்படி மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஸ்லீப்பர் போட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்லீப்பர் பேரை சொல்லி இந்த ஸ்லீப்பர் போட்டிக்கால் என்று திடீரென்று கூப்பிடுறாங்க. திடீரென்று பார்க்குறாங்க, ஒரு ஸ்லீப்பர் போட்டிக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த ஸ்லீப்பரை கலத்துங்க என்று சொன்னோம்னா அவர் ஸ்லீப்பரை கலத்துறாரு. அதே போல் இன்னும் சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். யார் மக்பராக்குள்ள ஸ்லீப்பரோட போறாரோ அவர் வந்து நெருப்பில் காலை வைக்கிறத விட இது டேஞ்சரானது என்ற மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் ஸ்லீப்பரோட மக்பராக்கு போகாமல் விடுவது சிறந்தது என்ற கருத்தை பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க. அதே போல ஸ்லீப்பரோட போகலாம் என்ற கருத்திலேயே இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நம்ம மையத்தை அடக்கி போட்டு வரக்குள்ள அந்த அடக்கி போட்டு வாராக்குள்ள ஸ்லீப்பர் சவுண்டை அந்த உள்ளுக்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள் கேட்பார் என்ற ஹதீஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஹதீஸை வச்சு அப்ப எப்படி அவர் கேட்பார்? கேட்குறேன்டா யாரோ ஸ்லீப்பர் போட்டுக்கிட்டு தானே கேட்கலாம். அப்ப எனவே போடலாம் என்ற கருத்திலேயும் இருக்கிறாங்க. ஆனா ஜனாசாவை பொறுத்தவரையில மக்பராவை பொறுத்தவரை அவங்களை உயிரோடு இருக்கக்குள்ள நாம் எப்படி பார்க்குறோமோ அதே போலதான் மரணிச்சதுக்கு பார்க்கணுன்றதுனால
மக்பராக்குள்ள போகக்குள்ள பெரும்பாலும் ஸ்லீப்பரை கலத்தி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போறது மிகச்சிறந்து. அதே போல ஜனாசா மக்பராவிலே இருக்கிறதைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. யார் ஒருவர் ஒரு ஜனாசாக்கு மேல் இருக்கிறாரோ, அடக்கப்பட்ட ஒரு ஜனாசாக்கு மேல் இருக்கிறாரோ, அவர் நெருப்புக்கு மேல் இருக்கிறத விட இது டேஞ்சரானதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு முஸ்லீம், அவர் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு முஸ்லீம், அவருக்கு மேலே நாம் இருக்கக்கூடாது. எனவே ஜனாசா மையவாடியில பயம் பண்ணக்குள்ள நாம் இருக்கிற நேரத்துல அது இதெல்லாம் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் தானே. அப்ப அந்த நேரத்தில் நாம் இருக்கக்குள்ள ஜனாசா விடத்தை சரியா இருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்கு மேல் இருக்கிறது கூடாது என்பதை உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்லீப்பரை கலந்து வச்சுட்டு போறதுல நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஸ்லீப்பரை கலந்து வச்சுட்டு போகலாம். போட்டுட்டு போனால் நாம் ஏன் போட்டுட்டு வந்த இது பிள்ளையான வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை பட தோன்றவில்லை. நாம கலத்து வச்சுட்டு போகிறது சிறந்தது. ஏனென்றால் ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேலால் நாம் விரிச்சிட்டு போவோம். சில நேரம் நம்மளை ஸ்லீப்பரோட விரிச்சிட்டு போகிறோம், அது பொருத்தம் இல்லைன்றதுனால. அதே போல இருக்கிறதும் தவிர்க்க முடியாத காரணத்தினால நாம் இருக்கிறோம். அந்த இருக்கிற நேரத்திலையும் இது வருத ஜனாசா சில நேரம் நம்மளுக்கு கூட்டி இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம அவடத்த ஜனாசாக்கு மேலே இருக்கிறன்றது அவ்வளவு மரியாதையான விஷயம் இல்லை. இதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். அதே போல இன்னொரு விஷயம், பெண்கள் கபர்களை ஜியாரத் செய்யறது. நம்ம ஊர்லேயும் கபர்களில் சில நேரம் பெண்கள் வருவாங்க ஜியாரத் செய்யறது. ஜியாரத்துனா மூத்தான யாரையும் அடக்கிட்டு போனது பிறகு அடுத்த அன்றைக்கு இல்லாட்டி 3 நாளை பிறகு. ஆனால் குறிப்பாக சில நேரம் பெருநாள் தினத்தில் பெருநாள் முடிஞ்ச உடனே பொம்பளைகள் வருவாங்க. இதுவும் கருத்து வேறுபாடான விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹு ஸுவாராத்தில் குபூர், கபர்களை தரிசிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் லஅனத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸை வச்சு கபர்களை ஜியாரத் செய்வது கூடாது, பெண்களுக்கு கூடாது என்ற கருத்து இருக்கு. ஆனா கூடும் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்களை ஜியாரத் செய்யறதுக்கு ஆண்களுக்கும் தடை செஞ்சாங்க, பெண்களுக்கும் தடை செஞ்சாங்க. அந்த டைம்ல சொன்னதுதான் இது. பிறகு என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துறதுனால அதை நீங்க போய் தரிசிங்கன்னு சொன்னாங்க. எனவே அப்படி சொன்னதுக்கு பிறகு அந்த தடை எல்லாம் நீங்கிட்டு, அது ஆம்பளைக்கு தான் பொம்பளைக்கு தான் என்ற கருத்து சில உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல அது மறுமையை ஞாபகப்படுத்தும் சொல்றாங்க. அதனால மறுமையை ஞாபகப்படுத்துறது ஆண்களுக்கு இந்த பெண்களுக்கு இந்த. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு கபரை ஒரு மையவாடி அடிய போறாங்க. அந்த கேட் அடியில் ஒரு பொம்பளை நின்று சத்தம் போட்டு கத்திக்கு நிற்கா, கொஞ்சம் அலடிக்கு கத்திக்கு நிற்கா. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ் பயந்து கொண்டு கொஞ்சம் பொறுமை அறியன்னு சொன்ன உடனே அவ ஒரு ஜாலியாக கதைக்கா, உங்களுக்கு வந்ததான் தெரியும், எந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அந்த யாரோ நெருக்கமானாரோ மௌத்தாயிருக்கா பார்க்க வந்திருக்கா போல, எந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டா. ரசூலுல்லாஹ் சத்தம் போய்த்தாங்க. பிறகு இவருக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் ஆக்க சொல்றாங்க, நீ இப்ப பேசின யாருக்கு தெரியுமா, அது ரசூலுல்லாஹ். இன்னொன்று திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு தெரியா அன்னைக்கு, அதனால அப்படி பேசிட்டேன் என்ன சொன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்பது பிரச்சனை வரக்குள்ள இருக்கணும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஆறினதுக்கு பிறகு பொறுமை வர அது பொறுமை இல்லை. நான் சொல்லக்குள்ள உனக்கு அந்த பொறுமை வந்திருக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தரம் ஒரு மக்பராவில இருந்து வராங்க, கேட்குறாங்க எங்க இருந்து, சஹாபா கேட்குறாங்க எங்க இருந்து வாரீங்க. அவ சொல்ல இந்த சகோதரனை கபரை பார்த்துட்டு வாரேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, கபரை ஜியாரத் செய்யறது கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை அது தடை செஞ்சிருந்தேன் பிறகு சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி. அதே போல இன்னொரு சம்பவத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்பரா விஷயமா பேசிட்டீங்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் கபரன்னா நம்ம என்ன சொல்லணும், கபரடியை போனே என்ன சொல்லணும். அந்த டைம்ல இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் நீங்க அந்த பொம்பளை சொல்லல, நீ ஏன் இப்படி அழுகுறாய், ஏன் கத்துறாய் தான் கேட்டாங்க. ஜியாரத் செய்ய வரப்படா, கபரடியை வரப்படா நமக்கு தெரியாதான்னு கேட்குறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் என்ன ஓதணும்னு கேட்ட டைம்ல அது உங்களுக்கு தேவையில்லை, அது ஆம்பளைகளுக்கு தானே சொல்லலை, துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளைகள் ஜியாரத் செய்யறதுல பிரச்சனை இல்லை, ஆனா அங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து மறுகாத ஒரு பித்னாவாக ஆகிராத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் பெண்கள் மக்பராக்கு போய் ஜியாரத் செஞ்சு, ஜியாரத்னா போய் விசிட் பண்ணிட்டு மறுமையை நினைச்சிட்டு வாரத்துல பிரச்சனை இல்லை. ஆனா புள்ள குட்டி எல்லாம் கூட்டிக்கு போய் கணவன் மனைவி எல்லாம் போய் அங்கிருந்து 4 பிள்ளைகள் விளையாடும், 2 பேர் துவா செய்வாங்க, இந்த ஸ்டைல் அங்க போய் யாசின ஒரு ஸ்டைல், இது சரி வராது, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது.
போய் ஜியாரத் செஞ்சுட்டு வர்றது பிரச்சனை இல்லை. அதே போல ஜியாரத்துக்கு உதாரணம் ஆம்பளையர் போறதுல கருத்து வேறுபாடு இல்லை, பொம்பளையர் போறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆண்களை பொறுத்த வரையும் கூட அவங்க நினைச்ச டைம்ல போகலாம், இரவில் போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவெல்லாம் போயிருக்கிறாங்க. எனவே ஜியாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி பொதுவான மையவாடிகளுக்கு ஜியாரத் போறது ஆண்களுக்கு சுன்னத்தானது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்கள், நம்மளோட உலமாக்களும் போறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அங்க ஃபித்னா வந்துடக்கூடாது. அப்படி ஃபித்னா வந்தா போறதை விட போகாம இருக்கிறது நல்லது. நாம ஜியாரத் போகாம இருக்கிறதால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா போய் ஒரு ஃபித்னாவை கொண்டு வந்துடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு இந்த ஜியாரத் சம்பந்தமான விஷயங்களை நாம நடைமுறை கொண்டு வரணும். இது ஹத்தா ஜுருக்கும் மகாபிர், நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரை, அந்த கபரை சந்திக்கிறது, கபரை தரிசி ஜியாரத் கபூர் என்று வந்ததனால் இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. இல்லாமல் மஜ்லிஸான முகாலா மார்க்கத்தில் எது சரியானதோ அதை புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எம் அனைவருக்கு தூக்குச்சவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த